We are so glad to meet you once again on this Sabbath day. Let us exalt the name of our Lord together. God is going to speak to us today. Let us bow our heads and close our eyes and look up to God. Our dear Father, thank you for this precious morning. Thank you for this glorious Sunday service. Thank you for giving us the grace to worship you once again. Father, acknowledge all the praises. Speak to us, dear Lord. In Jesus' name we ask, dear Father. Amen. Amen. Praise God. ஆண்டவருடைய நாமத்தை நாம் பாடல்களை பாடி உயர்த்திக் கொள்கிறோம். விடுதலை நாயகன் நமக்குள்ளே இருக்கிறார். அவர் வெற்றியை தருகிற தேவன். எல்லாரும் கரங்களை தட்டி நான் பாடி பாடி மகிழ்வேன். எத்தனை பேர் வீடுகளில் இருந்து சந்தோஷமா கர்த்தரை ஆராதிக்க போறீங்க? எங்களோட சேர்ந்து கரங்களை தட்டி பாடலாமா எல்லாரும்? Oh yes. விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார், என்னே ஆனந்தம். சொல்லுங்கள். விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார், என்னே ஆனந்தம். நான் பாடி பாடி மகிழ்வேன், தினம் ஆடி ஆடி துதிப்பேன். நான் பாடி பாடி மகிழ்வேன், தினம் ஆடி ஆடி துதிப்பேன். எங்கும் ஓடி ஓடி சொல்லுவேன், எங்கும் ஓடி ஓடி சொல்லுவேன். என் இயேசு ஜீவிக்கிறார், என் இயேசு ஜீவிக்கிறார். விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார், என்னே ஆனந்தம். அவருடைய அபிஷேகத்தால் நம்மை நிரப்பி நடத்துகிறார். சாத்தானின் வழியை வெல்ல அதிகாரத்தை தருகிற கர்த்தர். ஆமென். நாம் வாசிக்கிறோம், சத்துருவின் சகல வல்லமையை மேற்கொள்கிற அதிகாரத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். எனவே விசுவாசத்தோடு கரங்களை தட்டி இந்த நாளில் அபிஷேகத்தை நிரப்புதல் சொல்லி பாடலாம். அவர் அன்பின் அபிஷேகத்தால் என்னை நிரப்பி நடத்துகின்றார். அவர் அன்பின் அபிஷேகத்தால் என்னை நிரப்பி நடத்துகின்றார். சாத்தானின் படைப்பை வெல்ல, சாத்தானின் படைப்பை வெல்ல அதிகாரம் எனக்கு தந்தார், அதிகாரம் நமக்கு தந்தார். விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார், என்னே ஆனந்தம். அவர்களோடு இருக்கிறார். செங்கடல்களை கடக்க முடியும், யோர்தானை பிளந்தவர் உங்களோடு கூட இருக்கிறார். ஆமென் சொல்லுங்கள். யெகோவாவை சுற்றி வருவேன், எக்காலத்தை ஊதி நாம் துதித்து ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். ஹalleluya. எல்லா ஜனங்களோடு இணைந்து சந்தோஷமாய் கரங்களை தட்டி அவர் நம்மோடு கூட இருக்கிறது எவ்வளவு சந்தோஷம். கடலை கடந்து செல்வேன், யோர்தானை மிதித்து நடப்பேன். செங்கடலை கடந்து செல்வேன், யோர்தானை மிதித்து நடப்பேன். எரிகோவை சுற்றி வருவேன், எரிகோவை சுற்றி வருவேன். எக்காலம் ஊதி ஜெயிப்பேன். ஜெயிப்போமா? எக்காலம் ஊதி ஜெயிப்பேன். விடுதலை நாயகன், ஓ விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், வெற்றியை தருகிறார். ஓ நன்றி. ஆனந்தம்.
எதிரிகளை நாயகன் வெற்றியை தருகிறார். எனக்குள்ளே இருக்கிறார் என்னே ஆனந்தம். அல்லேலூயா ஆமென், 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 அல்லேலூயா ஆமென். சொல்லுங்க எல்லாரும், அல்லேலூயா ஆமென், அல்லேலூயா ஆமென், அல்லேலூயா ஆமென். ஹalleluya. அவர் வெற்றியை தருகிறார். சாத்தானின் சகல வல்லமைகள் மேல நமக்கு ஒரு அதிகாரத்தை தருகிறார். அந்த அதிகாரம் எதிலிருந்து வருகிறது தெரியுமா? இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே, ஆட்டுக்குட்டியான இரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயிக்கிற வல்லமையை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த நாள் ஒரு விடுதலையின் நாள். ஹalleluya. இந்த நாள் ஒரு அற்புதத்தின் நாளாய் உங்களுக்கும் எனக்கு கர்த்தர் மாற்ற விரும்புகிறார். எல்லாரும் சேர்ந்து அந்த ஆட்டுக்குட்டியானுடைய இரத்தத்தை நாம் மகிமைப்படுத்தி பாட போகிறோம். அந்த இரத்தம் நம்முடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்யும். இன்றைக்கும் பிரிவினைகளை நீக்கும், இன்றைக்கும் வியாதியோடு சுகத்தை கொடுக்கும், இன்றைக்கும் ஜீவனை கொடுக்கும், இன்றைக்கும் பாவத்தை மேற்கொள்ள வைக்கும், இன்றைக்கும் சத்துருவின் சகல வல்லமைகளை மேற்கொள்ளுகிற அதிகாரத்தை இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் நமக்கு கொடுக்கிறது. எனவே எல்லாரும் விசுவாசத்தோடு கரங்களை தட்டி இரத்தம் ஜெயம் என்று சொல்லி எல்லாரும் பாடுவாங்க. எல்லாரும் எஸ். ரத்தத்தையும் கல்வாரியின் ரத்தத்தையும் தானிய தேவனின் ரத்தத்தையும் கல்வாரியின் ரத்தத்தையும் தானிய தேவனின் ரத்தத்தையும் கல்வாரியின் ரத்தத்தையும் தானிய தேவனின் ரத்தத்தையும் ரத்தம் செய்யும் என்னாலும் சுகம் தரும் ரத்தம் செய்யும் தூரத்திலும் ரத்தம் செய்யும் என்னாலும் சுகம் தரும் ரத்தம் செய்யும் அதிகாரம் தந்தியும் ரத்தம் செய்யும் அதிகாரம் தந்தியும் ரத்தம் செய்யும் அதிசயம் செய்தியும் ரத்தம் செய்யும் அதிசயம் செய்தியும் ரத்தம் செய்யும் ரத்தம் செய்யும் ரத்தம் செய்யும் ரத்தம் செய்யும் ரத்தம் செய்யும் கல்வாரி இயேசுவின் ரத்தம் செய்யும் தானிய தேவனின் ரத்தம் செய்யும் கல்வாரி இயேசுவின் ரத்தம் செய்யும் தானிய தேவனின் ரத்தம் செய்யும் விடுதலை தருகிற ரத்தம் செய்யும் வெற்றி தருகிற ரத்தம் செய்யும் வேலைகளை நீக்குகிற ரத்தம் செய்யும் நம்மை மரபானாய் மாற்றுகிற ரத்தம் செய்யும். எல்லாம் நினைத்து கரங்களை தட்டி இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை வல்லமை விசுவாசித்து பாருங்கள். இன்றைக்கு எந்த வேலைகளை மக்கள் இருந்தால் கர்த்தர் இன்றைக்கு விடுதலை உங்களுக்கு கொடுக்க போகிறார். ஹalleluya. விடுதலை தருகிற ரத்தம் செய்யும் வெற்றி மேல் வெற்றி தரும் ரத்தம் செய்யும் விடுதலை தருகிற ரத்தம் செய்யும் வெற்றி மேல் வெற்றி தரும் ரத்தம் செய்யும் பலவீனம் நீங்கிடும் ரத்தம் செய்யும் பலவீனம் நீங்கிடும் ரத்தம் செய்யும் வெறுவாய் மாற்றிடும் ரத்தம் செய்யும்
வேறுபாடுகளை கலைந்து செல்வது இயேசுவின் ரத்தம். குடும்பத்தில் இருக்கிற பிரிவினைகளை மாற்றுவது இயேசுவின் ரத்தம். சாபங்களை மாற்றுவது இயேசுவின் ரத்தம். விசுவாசத்தோடு கரங்களை தட்டி பிரிவினை நீக்கிடும் ரத்தம் செய்யும், பிளவுகள் போக்கிடும் ரத்தம் செய்யும், பிரிவினை நீக்கிடும் ரத்தம் செய்யும், பிளவுகள் போக்கிடும் ரத்தம் செய்யும், ஒப்புரவாக்கிடும் ரத்தம் செய்யும், ஒப்புரவாக்கிடும் ரத்தம் செய்யும், ஒரு மனமாக்கிடும் ரத்தம் செய்யும், ஒரு மனமாக்கிடும் ரத்தம் செய்யும், ஆஹா ரத்தம் செய்யும், ஒவ்வொரு ரத்தம் செய்யும், ஆஹா ரத்தம் செய்யும், ஒவ்வொரு ரத்தம் செய்யும், கல்வாரி இயேசுவின் ரத்தம் செய்யும், காருண்ய தேவனின் ரத்தம் செய்யும், கல்வாரி இயேசுவின் ரத்தம் செய்யும், காருண்ய தேவனின் ரத்தம் செய்யும். ஹalleluya. ஜீவனை கொடுத்த இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் செய்யும். ஹalleluya. வீடுகளில் நிலைக்கால்களில் பூசப்பட்டிருந்த அந்த ரத்தத்தை கண்டு சங்கார தூதன் விலகி போனான் என்று வேத வசனம் சொல்கிறது. இந்த நாளில் உங்கள் மீது இயேசு கிறிஸ்துவின் ஆட்டுக்குட்டியாருடைய ரத்தம் தெளிக்கப்பட்டிருக்கிறதுனால எந்த வியாதிகள் இதுவரை நம்மை மேற்கொள்ளவில்லை, இனிமேலும் மேற்கொள்ளாது. ஹalleluya. விசுவாசிக்கிறீங்களா? ஏன்னா நமக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவி நம்முடைய கூட இருக்கிறவர், குறைகளை தீர்ப்பவர். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த பாடலை பாடி நம்ம அப்படியே கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். வீடுகளில் இருக்கிறவங்க சூழ்நிலைகளை மறந்து கர்த்தரை ஆராதிங்க. ஒருவேளை அப்படியே மொபைல் தானே நம்ம பார்க்கிறோம், யார் பார்க்கறாங்கன்னு நினைக்காதீங்க. நீங்களும் நானும் கர்த்தருக்கு முன்பதாக இருக்கிறோம். ஹalleluya. வீடுகளில் இருந்தாலும் கர்த்தர் கூடவே இருக்கிறார். எனவே எல்லாரும் கரங்களை தட்டி அப்பாவை உயர்த்தி பாடலாம். எல்லாரும் ஜீசஸ் Bye.
சத்தியம் போதித்தீர் சேர்ந்து சொல்லலாம் விடுதலை தருபவரே, விண்ணப்பம் செய்பவரே, விடுதலை தருபவரே, சொல்லுங்க எல்லாரும். விண்ணப்பம் செய்பவரே, சாட்சியாய் இருந்துகிறே, சாட்சியாய் இருந்துகிறே, சத்தியம் போதித்தீர். Oh yes Lord, சத்தியம் போதித்தீர். கரங்களை சொல்லுங்க. கூட இருப்பவரே, yes Lord, குறைகள் தீர்ப்பவர். அப்பா பார்த்து சொல்லுமா, கூட இருப்பவரே, குறைகள் தீர்ப்பவர். எல்லாரும் விசுவாசத்தோடு பேசுகிறேன். வாழ்க்கை மாறும், எங்கள் பிரச்சனைகள் மாறும். நீங்க கூட இருந்தா எல்லாம் மாறுமே. நீங்க வந்தா போதுமே, ஒரு வார்த்தை சொன்னா போதுமே, எங்க வாழ்க்கை மாறுமே. சொல்லுங்க சொல்லுங்க, எங்க வாழ்க்கை மாறுமே, எங்க சொல்ல மாறுமே. ஓ எல்லாம் கர்த்தரை ஆராதிக்கிற பிள்ளைகளை போல ஜெயம் கிடைக்கிறவர்கள் வேறு யாரும் இருக்க முடியும்? ஓ இந்த காலையில நீ கர்த்தரை ஆராதிக்க ஜெயம் வருகிறது. ஓ சுகம் வருகிறது, பலன் வருகிறது, விடுதலை வருகிறது, சமாதானம் வருகிறது. கர்த்தரை தெய்வமாக கொண்டிருக்கிற உனக்கு அவனாலே எல்லாம் ஆகும். அவனாலே கூடாதது ஒன்றுமில்லை. நீ அவரை வாஞ்சிக்க நீ அவரை தேட இந்த காலையில கர்த்தருடைய தொடுதல் உங்கள் மேல் இறங்கி வருகிறது. எத்தனை விசுவாசிக்கிறீங்கப்பா? எங்க வாழ்க்கை மாறும், எங்க சூழ்நிலை மாறும், எங்க சிந்தை மாறும், எங்க கண்கள் மாறும், எங்க நட மாறும். ஓ ரபா மஷீரா நரே, ஓ இயேசுவே மாறுமே. Thank you Lord. எல்லாம் மாறும்பா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கண்களை மூடி கரங்களை உயர்த்தி சொல்லலாம். தொட்டு சுகமாக்கும் ஐயா இயேசுவே, இயேசுவே, தொட்டால் போதும் இந்த வாழ்க்கை மாறுதே. தொட்டால் போதும் இந்த வாழ்க்கை மாறுதே. எல்லாரும் ஆண்டவரை பார்த்து சொல்லலாமா? ஓ என் வாழ்க்கை மாறும். நீங்க ஒரு வார்த்தை சொல்லணும். நீங்க தொட்டா என் வாழ்க்கை மாறும். என் பலவீனமான இந்த சரீரம் மாறும். இன்றைக்கு ஒரு விடுதலை விசுவாசத்தோடு Thank you Holy Spirit. தொட்டு சுகமாக்கும் ஐயா இயேசுவே, இயேசுவே, தொட்டால் போதும் இந்த வாழ்க்கை மாறுமே. தொட்டால் போதும் இந்த வாழ்க்கை மாறுமே.
தேவ பாடல் எல்லாரும் சேர்ந்து பாடலாமா? மாறுமே எல்லாம் மாறுமே எட்டி காய்ப்போர் கசக்கும் இந்த வாழ்க்கையை உன் பாசத்தைகள் எட்டி இன்று தொடருமே. எட்டி காய்ப்போர் கசக்கும் இந்த வாழ்க்கையை உன் பாசத்தைகள் எட்டி இன்று தொடருமே. சொல்லலாமா?
கீழகம் நீரே, மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே, கீழகம் நீரே, மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. இந்த நாளுக்கு பிறகு நிமிர முடியாம போயிடுவோம்னு நினைக்கிறீங்களா? என் வாழ்க்கை இனிமே நான் எப்படி எழுப்பி கட்டுவேன்னு சோதித்தீங்களா? ஷிபா பாபா அந்த 18 வருஷமாய் நிமிர முடியாத தோழியை கர்த்தர் நிமிர செய்வாரா? இந்த காலைகளில் கர்த்தரை ஆராதிக்கிறவனுடைய வாழ்க்கை இந்த நாட்கள் ஒருவேளை குறுகி போயிருக்கிறது. உன்னுடைய பொருளாதாரம் முடங்கி போயிருக்கலாம். ஓ ஹalleluya. உன் சூழ்நிலைகள் படுத்த படுக்கையில் கிடந்த அந்த 32 வருஷமாய் கிடந்தவனை போல ஒன்றும் முடியலன்னு சொல்லி இந்த நாட்களை நீ படுத்துக் கொண்டிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் இந்த நாள்ல உன் தலையை திரும்ப நிமிரச் செய்வார். திரும்ப உன் ஸ்தானத்தில் உன்னை கொண்டு வந்து நிறுத்துவார். இது கர்த்தருடைய விடுதலையின் நாள். கர்த்தர் உனக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கிற நாள். ஓ ஹalleluya. அந்த 32 வருடங்களை படுத்த படுக்கையாய் இருந்தவனை தேடி வந்து எழுந்து படுக்கை எடுத்துக்கொண்டு நடந்து சொன்னவர் இந்த காலையில் உங்கள் வீடுகளுக்குள்ளாய் கடந்து வந்து ஒவ்வொரு சூழ்நிலையை பார்த்து பேசுகிறார். ஓ ஹalleluya. நீ படுத்து கிடப்பதற்கு எழுந்து நடக்க வேண்டிய நாட்கள் வருகிறது. எழுந்து நடக்க வேண்டிய நாட்கள் வருகிறது. ஓ நீ குடும்பத்தை கண்ட வருஷங்களுக்கு சரியாய் மகிழ்ச்சியாக்குகிற நாட்கள், உன் தலையை நிமிரச் செய்கிற நாட்கள், ஒரு ஆசீர்வாதத்தை துவக்கும். ஓ ரிகா ஷேகேரியா கலலோ. ஓ ஹalleluya. ஏரியா கரேரியா ரஷபா. தெரியுமா? தகப்பன் தம் பிள்ளை தலை குனிந்து நடப்பது ஒரு காலம் விரும்புகிறவர் அல்ல. எந்த பிள்ளையோ நடக்க முடியலா தன் தோளை மேல தூக்கி கொள்வானே ஒழிய நடக்க முடியலன்னு சொல்லி என்னால முடியலன்னு சொல்லுகிற பிள்ளையை அப்படியே விட்டு விடுகிற ஒரு தகப்பன் இந்த உலகத்தில் இல்லை. பொல்லாதவர்களாகிய நாமே நம்முடைய பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது அவர் உங்கள் தகப்பனாக இருக்கிறபடினாலே எவ்வளவு அதிகமாக விசுவாசிக்கிறவர்கள் கரங்களை உயர்த்தி சொல்லுங்க ஹalleluya. தகப்பனே தந்தையே தலை நிமிர செய்பவர் நீரே. சொல்லி முடிப்போம். தகப்பனே தந்தையே தலை நிமிர செய்பவர் நீரே. இனி ஒரு எதிர்காலம் என்று சொல்லி சோர்ந்து போய்விட்ட ஒவ்வொருடைய வாழ்க்கையை கர்த்தர் இந்த விடுதலை அருள்களுக்காக நன்றி சொல்லுகிறேன். உடைய திவ்ய பிரசன்னம் பிள்ளைகளை உற்சாகப்படுத்துவதற்காக நன்றி. உயிர்ப்பிக்கிறவருடைய ஆவியானவர் ஒவ்வொருவரையும் உயிர்ப்பிக்கிறதற்காக நன்றி சொல்லுகிறேன். உடைய பாதத்தில் துதிகள், ஆராதனைகள், ஸ்தோத்திரங்கள் எல்லாவற்றையும் சமர்ப்பிக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபங்களும் நல்ல பிதாவே. தேவனுடைய பிரசன்னத்திலிருந்து மீண்டும் நான் உங்களை வாழ்த்துகிறேன். We greet you once again from the presence of the Almighty. அவர் நம்முடைய கேடகம். He is our shield. அவர் நம்முடைய தகப்பனாய் இருக்கிறார். He is our father. உங்கள் தலையை நிமிரச் செய்வார். And he is the lifter of your head. இதனாலும் கர்த்தர் நம்மோடு கூட பேச விரும்புகிற ஒரு வார்த்தையை நான் உங்களுக்கு சொல்லி நான் கடந்து போக விரும்புகிறேன். I would like to tell you a few things that God wants to speak to you today. சகரியா தீர்க்கதரிசியின் புத்தகம், The book of Zechariah, 9ஆம் அதிகாரம், chapter 9, 11வது வசனம்.
Verse 11. சகரியா 9:11. Zechariah chapter 9 verse 11. நான் உனக்கு செய்வது என்னவென்றால் தண்ணீர் இல்லாத குழியிலே அடைப்பட்டிருக்கிற உன்னுடையவர்களை நான் என் உடன்படிக்கையின் இரத்தத்தினாலே விடுதலை பண்ணுவேன். As for you also, because of the blood of your covenant, I will set your prisoners free from the waterless pit. இந்த காலை வேளையில கர்த்தர் சொல்லுகிறார், குழியில் அடைப்பட்டிருக்கிற உன்னுடையவர்களை நான் விடுவிப்பேன். Amen. This morning the Lord says that he will set your prisoners free from the waterless pit. அதுவும் அது எப்படிப்பட்ட குழியாம்? And what kind of a pit is it? அது தண்ணீர் இல்லாத ஒரு சூழ்நிலையில் இருக்கிற குழி. It is a pit that is waterless. என் அன்பு தேவ பிள்ளையே, My dear child of God, உங்களுக்கு நன்றாய் தெரியும் தண்ணீர் இல்லாமல் ஒரு மனுஷனால் வாழ முடியாது. you know very well that water is very essential for a man to live. மனுஷன் உயிர் வாழ தண்ணீர் மிக அவசியம். For a man to live, water is needed. இங்கு ரெண்டு விதமான காரியங்கள் இருக்கிறது. ஒன்று தண்ணி இல்ல. There are two things that has to be noted here. One is there is no water. இரண்டாவது அவன் யாருமே தூக்கி விட முடியாத குழியில் கிடக்கிற ஒரு சூழ்நிலை. The situation is such that no one can free the people who are in this waterless pit. ஆனால் இன்றைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து தான் சொல்லுகிறார், இப்படிப்பட்ட தண்ணீர் இல்லாத குழியில் அடைப்பட்டு இருக்கிற உங்களை விடுதலையாக்குவேன். God is looking at you today and is telling you that you who are in the waterless pit will be freed today. இந்த நாட்களிலே நாம் உயிர் வாழ்வதற்கு அடுத்தது என்ன செய்வோம் என்று தடுமாறிக் கொண்டிருக்கிறோம். These are the days where we struggle as to how we are going to lead our life in the coming days. ஆனால் தேவன் உங்களை பார்த்து தான் சொல்லுகிறார், அடைப்பட்டிருக்கிற உன்னையும் உன்னுடையவர்களையும் விடுவிப்பேன். But here the Lord says that he will set you and those who belong to you who are captives in this waterless pit. கர்த்தர் விடுதலையாக்கும் நேரம் வந்துவிட்டது. The time for God to free you has come. இந்த நாள் கர்த்தர் உங்களை விடுதலையாக்கும் நாள். And today is the day that the Lord is going to set you free. விடுதலை அடைவதை நான் எப்படி அறிந்து கொள்ளுவது? How will I know the way to be liberated? அதற்காக ஒரு அதிகாரத்தை நான் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். I'm going to show you a verse today. யாத்திராகமத்தின் புத்தகம் The book of Exodus. 11ஆம் அதிகாரத்தை திருப்பி வைத்துக் கொள்ளுங்கள். Turn your Bibles to the book of Exodus chapter 11. ஒரு மனுஷனை அல்லது ஒரு ஜன கூட்டத்தை கர்த்தர் விடுதலையாக்குவதை குறித்து நாம் அங்கு வாசிக்கிறோம். We are going to read about how God redeemed a person or a group of people. ஒரு ஜனத்தை கர்த்தர் விடுதலையாக்குவது எப்படி அறிந்து கொள்ள முடியும்? How will we know that God is going to redeem a particular group of people? யாத்திராகமத்தின் புத்தகம் The book of Exodus 11ஆம் அதிகாரம் chapter 11 1வது வசனம். verse 1. அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, இன்னும் ஒரு வாதையை பார்வோன் மேலும் எகிப்தின் மேலும் வரப்பண்ணுவேன். அதற்கு பின்பு அவன் உங்களை இவ்விடத்திலிருந்து போக விடுவான். சமூலமாய் உங்களை போக விடுவதும் அல்லாமல் உங்களை இவ்விடத்திலிருந்தும் துரத்தி விடுவான். And the Lord said to Moses, I will bring one more plague on Pharaoh and on Egypt. Afterward, he will let you go from here. Where he lets you go, he will surely drive you out of here altogether. விடுதலை நாளை நான் எப்படி அறிந்து கொள்ளுவது? How will I know the day of liberation? இந்த வேத வசன பகுதி சொல்லுகிறது, This particular verse says, பிரச்சனை அவர்களை வெளியே தள்ளிவிடுமாம். here it says that the problems will drive them away. எது உங்களை அமித்திக் கொண்டிருந்ததோ அதே உங்களை விடுதலையாக்கி விடுகிறது. Whatever is suffocating you is going to drive you out of that situation. எந்த பிரச்சனை உங்களை சிக்கி வைத்திருக்கிறதோ பிடித்து வைத்திருக்கிறதோ அதே உங்களை விடுதலையாக்க போகிறது. Whichever problem is holding you as a captive is going to deliver you. எப்படி இது சாத்தியம்? How is it possible? கர்த்தர் அந்த இடத்தில் இறங்கி வருவாரானா, If God is going to descend down there, அந்த பிரச்சனையே உங்களை வெளியே தள்ளிவிடும். then the problem itself will release you. அதனால் நான் சொல்லுகிறேன், ஒருவேளை இதுவரை தண்ணீர் இல்லாத குழியில் அடைபட்டிருக்கிறவர்களை போல நீங்கள் இருக்கலாம். That's why I'm telling you, you might be in a situation like the people who were in the waterless pit. ஆனால் நான் விசுவாசிக்கிறேன், இந்த வார்த்தையின்படி சொல்லுகிறேன், அந்த குழியே உங்களை வெளியே தள்ளிவிட போகிறது. But I believe according to this word that waterless pit is going to release you and drive you today. இங்கு இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலே அடிமைப்பட்டு இருந்த நாட்களிலே தேவனை
நோக்கி கூப்பிடத் தொடங்கினார்கள். Here, when the people were held as captives in Egypt, started to cry out to God. அப்பொழுது தேவன் இஸ்ரவேல் ஜனங்களை விடுதலையாக்கும்படி இறங்கி வந்தார். Then God descended in order to free the Israelites. தம்முடைய தாசனாகிய மோசேயை அழைத்து அவர்களை விடுதலையாக்கும்படி அவனை அனுப்பினார். He sent Moses in order to free these people who were enslaved in Egypt. மோசே பார்வோனிடத்தில் ஒரு முறை அல்ல பல முறை பேசியும் பிரயோஜனமில்லை. Moses repeatedly spoke to Pharaoh and still it was useless. ஆனால் நேரம் வந்தபோதோ, But when the time came, அவனே ஜனங்களை துரத்தி விடுகிறார். Pharaoh himself drove the people out of Egypt. இந்த காலை வேளையில பிரச்சனைகள் மத்தியில அடைபட்டு இருக்கிற உங்களுக்கு, This morning, you who are held as captives in the problems, அந்த பிரச்சனைகளே உங்களை துரத்தி விட போகிறது. the same problem is going to drive you out. ஒருவேளை பல முறை அந்த பிரச்சனைகள் உங்களை அடிமைப்படுத்தி இருக்கலாம். This problem might have enslaved you many times. அந்த பாவம் உங்களை அடிமைப்படுத்தி இருக்கலாம். Sin might have enslaved you many times. அந்த வியாதி உங்களை அடிமைப்படுத்தி இருக்கலாம். Sickness might have enslaved you. அதிலே நீங்கள் பல முறை தோற்றும் போய் இருக்கலாம். You might be defeated many times in that. ஆனால் இந்த முறை கர்த்தர் உங்கள் பட்சத்தில் இறங்கி வந்திருக்கிறார். But this time God has descended towards your side உங்களை விடுதலையாக்குவதற்காக இறங்கி வந்திருக்கிறார். in order to free you from your problems. எந்த பாவம் உங்களை அடிமைப்படுத்தினதோ, Whichever problem has enslaved you, எந்த வியாதி உங்களை அடிமைப்படுத்தினதோ, whichever disease, sickness has enslaved you, அவைகளிலிருந்து விடுதலையாக்க கர்த்தர் இந்த காலையில இறங்கி வந்திருக்கிறார். God has come down to redeem you from those problems. இந்த முறை கர்த்தர் இறங்கி விட்டபடினாலே, Since God has descended for you, விடுதலையாக்கும் நேரம் வந்து விட்டது. the time for your liberation has come. உங்களுடைய பிரச்சனைகளே, Your own problems, உங்கள் வியாதிகளே, your own sickness, உங்கள் துன்பங்களே your suffering உங்களை விட்டு தானாய் விலகப் போகிறது. is going to flee from you by itself. Hallelujah. Hallelujah. இது முதலாவது அடையாளம். This is the first sign. இரண்டாவது காரியம், And the second point is, கர்த்தர் விடுதலையாக்கும் நேரத்தை நான் எப்படி கண்டுபிடிப்பது? how will I find the time of liberation? எதிரிகளின் கண்களிலும் தயவு கிடைக்க பண்ணுவார். God will help you find favor even in the eyes of the enemy. நீங்கள் எதையெல்லாம் இதுவரை பிரச்சனைகளாய் பார்த்துக் கொண்டிருந்தீர்களோ, Whatever you looked at as problems all these days, யார் மூலமாக எதன் மூலமாக உங்களுக்கு பிரச்சனைகள் வந்ததோ, through whom or by what means the problem has come to you, அவர்களுடைய கண்களிலே கட்ட தயவு கிடைக்க பண்ணுவார். and through the same people God will help you find favor. யாத்ராகமத்தின் புத்தகம் The book of Exodus 11ஆம் அதிகாரம் chapter 11 3வது வசனம், verse 3. அப்படியே கர்த்தர் ஜனங்களுக்கு எகிப்தியரின் கண்களில் தயவு கிடைக்கும்படி செய்தார். மோசே என்பவன் எகிப்து தேசத்தில் பார்வோனுடைய ஊழியக்காரரின் பார்வைக்கும் ஜனங்களின் பார்வைக்கும் மிகவும் பெரியவனாயிருந்தான். And the Lord gave the people favor in the sight of the Egyptians. Moreover, the man Moses was great in the land of Egypt, in the sight of Pharaoh's servants and in the sight of the people. கர்த்தர் உன்னை விடுவிக்கும் நேரம் வந்துவிட்டார். The time for God to deliver you has come. சத்துருக்களும் உனக்கு உதவி செய்யும்படி கர்த்தர் கிரியை செய்வார். God is going to act on your side so that even the enemies are going to be of great help. இதுவரை உனக்கு எதிரியாய் இருந்தவர்கள் கூட, Even those who were your enemies still now, உன்னை ஆசீர்வதிக்கும்படியாய் தீவிரிப்பார்கள். are going to come swiftly in order to bless you. ஹalleluya. Hallelujah. சத்தமா சொல்லுங்க ஹalleluya. Hallelujah. எகிப்திலே எப்படி எல்லாருடைய கண்களிலும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தயை கிடைக்க செய்தாரோ, How the Lord helped the Israelites to find favor in the eyes of the Egyptians, அப்படியே இந்த காலை வேளையில உங்களுக்கும் தயவு கிடைக்க செய்வார். in the same way this morning even you will find favor in the eyes of your people. மூன்றாவது காரியம், Third point, எப்படி கர்த்தர் விடுதலையாகிற நேரத்தை கண்டுபிடிப்பது? how will I know the day of liberation? வித்தியாசத்தை காண பண்ணுவார். God will make you see a great வேத difference. வசனம் சொல்லுகிறது, Here the Bible says யாத்ராகமம் 11:7, in the book of Exodus chapter 11:7, ஆனாலும்
கர்த்தர் எகிப்திற்கும் இஸ்ரவேலருக்கும் பண்ணுகிற வித்தியாசத்தை நீங்கள் அறியும்படிக்கு இஸ்ரவேல் புத்திரர் அனைவருக்குள்ளும் மனிதர் முதல் மிருக ஜீவன் வரைக்கும் ஒரு நாயாகிலும் தன் நாவை அசைப்பது இல்லை. But against none of the children of Israel shall a dog move its tongue against man or beast, that you may know that the Lord does make a difference between the Egyptians and Israel. கர்த்தர் தமது ஜனங்களை விடுவிக்க தொடங்கும் போது, when the Lord begins to liberate his people, அப்பொழுது வித்தியாசங்கள் நடக்க தொடங்குகின்றன. then changes will start to happen. நாம் நினைக்கிறோம் ஒரு சடுதியான ஒரு காரியம் நம்முடைய வாழ்க்கையில நடக்கும் என்று. We always want instant changes to happen in our lives. ஆனால் இங்கு ஒரு வித்தியாசத்தை கர்த்தர் முதலாவது புறஜாதிகள் மத்தியிலே தொடங்குகிறார். But here God starts to make a difference amidst the Gentiles. Hallelujah. Hallelujah. இதுதான் கர்த்தர் கிரியை செய்ய தொடங்கி விட்டார், உங்களை விடுதலையாக்க தொடங்கி விட்டார் என்று அடையாளம். This is the sign that God has started to liberate you. எளிமையா சொல்லணும்னா, if I have to tell you in simple words, இந்த நாட்களிலே கர்த்தரை அறியாத எத்தனையோ ஜனங்கள், பாவத்திலே வேசித்தனத்தில் இருக்கிற ஜனங்கள் மரித்துக் கொண்டிருக்கிறார்கள். we know that many people who are in a lot of sins are dying these days. ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளாகி நீங்களும் நானும் பாதுகாக்கப்பட்டு இருக்கிறோம். but we who are the children of God are still safe in his mighty hands. எத்தனையோ வித்தியாசங்களை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில செய்து கொண்டிருக்கிறார். God is doing a lot of difference in our lives. பணம் இருக்கிறவர்கள் இந்த நாட்களில் மரித்துக் கொண்டிருக்கிறார்கள். many who are rich are dying these days. டாக்டர்கள் மரித்துக் கொண்டிருக்கிறார்கள். many doctors are dying. ஆனால் நீங்களும் நானும் பாதுகாக்கப்பட்டு இருக்கிறோம். but we are saved. இதுதான் கர்த்தர் உங்களை விடுதலையாக்குகிறார், பாதுகாக்கிறார் என்பதற்கான வித்தியாசம். This is one of the signs that God is liberating you and he is still protecting you. நீங்கள் அவருடையவர்கள் என்பதையும், that's because you belong to him, பிரித்தெடுக்கப்பட்டவர்கள் என்பதையும் and you are separated. கர்த்தர் காண்பிப்பார். God is going to show that. நான்காவது காரியம், the fourth point is, எப்படி நான் அறிந்து கொள்வது? how will I know? அடிமைப்பட்ட இடத்திலேயே ஆசீர்வாதம் ஆரம்பமாயிருக்கும். the beginning of the blessing will be in the same place of slavery. நீங்களும் நானும் எந்த இடத்துல அடிமைப்பட்டு தோற்று போய் வீழ்ந்து கிடக்கிறோமோ அதே இடத்துல ஆசீர்வாதங்கள் தொடங்கும். wherever we are enslaved and defeated and fallen, from the same place will start our victory. அதே பகுதியில் வாசிக்கலாம், யாத்திராகமம் 12ஆம் அதிகாரம். we can read in the same book of Exodus chapter 12 36வது வசனம். verse 36. கர்த்தர் ஜனங்களுக்கு எகிப்தியரின் கண்களில் தயவு கிடைக்கும்படி செய்ததினால் கேட்டதை அவர்களுக்கு கொடுத்தார்கள், இவ்விதமாய் அவர்கள் எகிப்தியரை கொள்ளையிட்டார்கள். and the Lord had given the people favor in the sight of the Egyptians, so that they granted them what they requested. Thus they plundered the Egyptians. கர்த்தர் ஒரு மனுஷனுக்காக, தேவ பிள்ளைக்காக இறங்க தொடங்கி விட்டார். if God starts to descend for a person or for a child of God, உங்களையும் என்னையும் அவர் விடுதலையாக்க தீர்மானித்து விட்டார். if he has decided and if he is determined to liberate us, எந்த இடத்தில் அடிமைப்பட்டு இருந்தாயோ அங்கே இருந்தே ஆசீர்வாதங்கள் தொடங்குகிறது. your victory will begin from the same place where you were enslaved. நன்றாய் பாருங்கள், பார்வோனிடத்திலே செங்கல் அறுத்து வேலை செய்து கொண்டிருந்தார்கள். the Israelites were working under Pharaoh breaking the bricks, ஆனால் அவர்களுக்கு உரிய கூலியை கூட கொடுக்கவில்லை. but Pharaoh did not even give them the due wages. ஆனால் கர்த்தர் விடுதலையாக்கும் நேரம் வந்தது. but when the time for them to be liberated arrived, கர்த்தர் இறங்கி வந்தார். God descended. பார்வோனினுடைய சகல ஜனங்களும் இஸ்ரவேலை தாங்கும்படி கர்த்தர் கிருபை செய்தார். God made all the people of Egypt under Pharaoh to help the Israelites. எந்த பார்வோன் அவர்களுக்கு கொடுக்க மாட்டேன் என்று சொன்னானோ, the Pharaoh who said that he will not help the Israelites, அவனும் அவனுடைய ஜனங்களும் பிள்ளைகளுக்கு கொடுக்கும்படி கர்த்தர் இறங்க செய்தார். the same Pharaoh and his people helped the Israelites and God made it do. நீங்கள் எப்படிப்பட்ட சூழ்நிலைகளின் மத்தியிலே இருந்தாலும், whichever situation you are in, சிக்கிக் கொண்டிருக்கிற சூழ்நிலைகளின் மத்தியிலே வாழ்ந்து கொண்டிருந்தாலும், even if you are imprisoned in great problems, அவமானம் நிந்தைகளை நீங்கள் சகித்துக் கொண்டிருந்தாலும், you might be carrying shame and afflictions, அந்த இடத்திலேயே உயர்வையும் கனத்தையும் கீர்த்தியையும் புகழ்ச்சியும் கொடுப்பது கர்த்தருக்கு லேசான காரியம். in the same place
God will give you elevation, honor, glory and respect. இஸ்ரவேல் ஜனங்கள் 430 வருஷம் அடிமைத்தனமாக இருந்தார்கள். The Israelites were in slavery for 430 years. இந்த நாட்களில் எத்தனை வருஷம் அடிமைப்பட்டிருந்தாலும் கவலைப்படாதீங்க. Don't be worried even if you are enslaved for many years. பல நாட்களாக வேலை ஸ்தலங்களில் உயர்வில்லாமல் அடைக்கப்பட்ட சூழ்நிலைகள் இருந்தாலும் கவலைப்படாதீங்க. Don't worry if your promotion is blocked for many years. திருமணமாகி பல நாட்களாகி கற்பம் திறக்கப்படலனாலும் கவலைப்படாதீங்க. Don't be worried because you have not received the gift of children after being married for many years. திருமண வயதை கடந்தும் திருமணம் ஆகலை என்று சொல்லி கவலைப்படாதீர்கள். Don't be worried because you're not still married even after passing the age of marriage. பல ஆண்டுகளாக வாடகை வீட்டிலேயே குடியிருந்தாலும் கவலைப்படாதீர்கள். Don't be worried because you're still living in a rented house. இந்த 430 வருஷ அடிமைத்தனத்தை மாற்றின கர்த்தர் இன்றைக்கு உங்களுடைய அடிமைத்தனத்தை மாற்றுவார். And the same God who changed the slavery of these people who were enslaved for 430 years will change even your slavery today. கர்த்தர் இன்று உங்கள் அடிமைத்தனத்தை மாற்றுகிறார். God is going to change your slavery today. பல ஆண்டுகளாய் அடைப்பட்டிருக்கிற உங்களையும் உங்களுடையதையும் கர்த்தர் விடுதலையாக்குகிறார். God is going to liberate all that belongs to you and you who are held as captives for many years. இன்று உங்கள் அடிமைத்தனம் மாறுகிற நாள். Your slavery is going to be changed today. இன்று உங்கள் ஆசீர்வாதத்தின் துவக்கம் நாள். Today is the beginning of your blessing. வேத வசனம் சொல்லுகிறது இதுவரை அதற்கு உரிய அடையாளங்களை நாம் பார்த்தோம். Till now we saw the signs of liberation. ஆனால் இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் விடுதலையாக்கப்பட வேண்டுமானால் என்ன நடந்தது? So if these people of Israel should be liberated, what happened? யாத்ராகமத்தின் புத்தகம் 12ஆம் அதிகாரம் 5வது வசனம். The book of Exodus chapter 12 verse 5. அங்கு வசனம் சொல்லுகிறது ஒரு ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட்டது. Here the verse says that a lamb should be beaten. 12ஆம் அதிகாரம் 13வது வசனம் சொல்லுகிறது Exodus chapter 12 verse 13 says அந்த ஆட்டுக்குட்டியின் இரத்தம் சிந்தப்பட வேண்டும். It says that the lamb should be sacrificed and the blood should be shed. அந்த இரத்தத்தை நிலக்கால்களில் வீடுகளில் உள்ள எல்லா இடங்களிலும் பூசப்பட வேண்டும். And this blood should be applied in all the thresholds of each house. அப்பொழுது விடுதலை தொடங்கும். Then the liberation will begin. என் அன்பு தேவ பிள்ளையே, My dear child of God, இந்த பகுதியிலே இஸ்ரவேல் ஜனங்கள் விடுதலையாக்கப்பட ஒரு ஆட்டுக்குட்டியாகிய பஸ்கா அடிக்கப்பட்டது. in this place a lamb was sacrificed in order to liberate the people of Israel. அந்த ஜனங்கள் விடுதலையாக்கப்பட ரத்தம் சிந்தப்பட்டது. For these people to be liberated, the blood was shed. ஆனால் இந்த நாட்களிலே உங்களுக்கும் எனக்கும் ஆட்டுக்குட்டியானவருடைய இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம் சிந்தப்பட்டு இருக்கிறது. But these days Jesus, the Lamb of God, his blood is being shed for us. இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற ரத்தத்திற்கு கீழாக வந்திருக்கிறோம். But we are under the precious blood of Jesus. எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 12வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. Hebrews chapter 9 verse 12 says this. வெள்ளாட்டுக்கடா இளங்காளை இவைகளுடைய இரத்தத்தினால அல்ல தம்முடைய சொந்த இரத்தத்தினாலும் ஒரே தரம் மகா பரிசுத்த ஸ்தலத்திலே பிரவேசித்து நித்திய மீட்பை உண்டு பண்ணினார். Amen. Not with the blood of goats and calves, but with his own blood he entered the most holy place once for all, having obtained eternal redemption. நமக்கு நிரந்தர விடுதலையை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். God has given us an eternal redemption. இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து ஒரு விடுதலையை பெற்றுக்கொண்டார்கள். The Israelites were redeemed from Egypt. ஆனால் நீங்களும் நானுமோ இந்த பொல்லாத உலகத்தில் இருந்தும் பாவத்தின் பிடியில் இருந்தும் விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோம். But we are redeemed from the clutches of sins and from this world because of the blood of Jesus. இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் நாம் விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோம். We are redeemed by the blood of Jesus. அவருடைய இரத்தத்தினாலே நாம் நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம். We are made righteous because of his blood. ஹalleluya Hallelujah. ஹalleluya Hallelujah. இந்த விடுதலை எப்படி நடக்கும், எப்போது நடந்தது? When and how did this redemption happen? அந்த வசனம் சொல்லுகிறது யாத்ராகமத்தின் புத்தகம் 12ஆம் அதிகாரம் The book of Exodus chapter 12 50வது வசனம்
51வது வசனம். Verses 50 and 51. ஒரு அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் விடுதலை அடைய என்ன செய்தார்கள்? What did these people of Israel do in order to be liberated? அந்த வசனம் சொல்லுகிறது, மோசேயும் ஆரோனும் இஸ்ரவேல் ஜனங்களும் கர்த்தர் கட்டளையிட்டபடியே செய்தார்கள். The verse says that Moses and Aaron did whatever was commanded to them by the Lord. 51வது வசனம். Verse 51 says, அன்றைய தினமே அவர்கள் அணி அணியாய் புறப்பட்டார்கள். and it came to pass on that very same day the children of Israel went out according to their armies. Hallelujah. Hallelujah. சத்தமா சொல்லுங்க hallelujah. Hallelujah. விடுதலையை கொடுப்பதற்காக இயேசுவின் இரத்தம் சிந்தப்பட்டு இருக்கிறது. The blood of Jesus is shed for us to be redeemed. ஆனால் அந்த விடுதலையின் இரத்தத்தை இவர்கள் அப்ளை பண்ணதனால விடுதலையை பெற்றுக்கொண்டார்கள். These people of Israel were able to receive that deliverance because they applied the blood of the Lamb. ஆண்டவருடைய கட்டளையின்படி அந்த இரத்தத்தை நிலைக்கால்களில் பூசி பஸ்காவாகிய ஆட்டுக்குட்டியை புசித்ததனால கீழ்ப்படிந்ததனால அந்த விடுதலை வந்தது. Since they obeyed whatever the Lord said, and since they ate that lamb which was beaten as a sign of redemption, and since that blood was applied to the door, they were saved. அன்றைய தினமே விடுதலை கடந்து வந்தது. On that very same day they were delivered. அடுத்த நாள் 2 நாள் கழிச்சில்ல கர்த்தருக்கு கீழ்ப்பட்டா உடனடியான விடுதலை. Not the next day or after 2-3 days, but if you obey to the word of God, then you will receive the deliverance immediately. அன்றைய தினமே அணி அணியாய் புறப்பட பண்ணினார். And on that very same day they marched out according to their armies. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளையே, My dear child of God who is listening to this, கர்த்தர் கட்டளையிட்டதை செய்ய பழகுங்கள். start doing what the Lord has commanded you to do. அப்படிப்பட்ட காரியத்தை செய்யும்போது When you start doing it, கர்த்தருடைய விடுதலை உங்களை தேடி வரும். the Lord's deliverance will come towards you. வேணுமாய் சகரியாவின் புத்தகம். Let us read once again the book of Zechariah, 9ஆம் அதிகாரம் chapter 9, 12வது வசனம். verse 12. நீங்கள் அரணுக்கு திரும்பும்போது When you return to the stronghold, இரட்டிப்பான நன்மையை தருவார். God will restore double to you. அரண்னா என்ன? What do you mean by stronghold? அவருக்கு நேராக நீங்கள் திரும்பும்போது, You have to turn towards God. அவரை சார்ந்து வாழத் தொடங்கும்போது, When you start to live depending on Him, அவருடைய உடன்படிக்கையின் இரத்தத்தினாலே உங்களை மீட்டெடுப்பது மாத்திரமல்ல, He is not only going to deliver you through the blood of His covenant, இரட்டிப்பான நன்மையை தருகிறார். He is going to give you twofold blessings, அதுவும் இன்றைக்கே தருகிறார். and He is going to give that today. என் அன்பு தேவ பிள்ளையே, My dear child of God, கர்த்தருக்கு நேராக திரும்புவோம். let us turn towards God. அவருடைய கட்டளைக்கு கீழ்ப்படிய தொடங்குவோம். Let us start obeying to His word. அவருடைய இரத்தம் உங்களுக்காக எனக்காக சிந்தப்பட்டு இருக்கிறது. His blood has been shed for us. ஆனால் நீங்களும் நானும் விடுதலை அடைய வேண்டுமானால், But if we have to be delivered, அவருடைய வார்த்தைக்கு நேராய் திரும்புவோம். then we have to turn to His word. அந்த வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிய தொடங்குவோம். Let us start to obey His word, இரட்டிப்பான நன்மையை தருவார். and we will experience twofold blessings. இன்றைக்கே தருவார். And it is going to be today. கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்க்கலாம். Let us close our eyes and look up to God. எங்கள் அன்பாய் நேசிக்கிற நல்ல பிதாவே, Our dear Father who loves us, இந்த காலை வேளையில் உம்முடைய பிரசன்னத்தில் எங்களை தாழ்த்துகிறோம், ஒப்புக் கொடுக்கிறோம். we humble ourselves into your hands this morning. தண்ணீர் இல்லாத குழியிலே அடைப்பட்டிருக்கிற உன்னுடையவர்களை நான் என் உடன்படிக்கையின் இரத்தத்தினாலே விடுதலை பண்ணுவேன் என்று பேசின வார்த்தைக்காக நன்றி. Thank you for the words that you will set the prisoners free from the waterless pit. எங்களுக்காக சிந்தப்பட்ட உம்முடைய உடன்படிக்கை இரத்தத்திற்காக நன்றி. Thank you for the blood of covenant that has been shed for us. நாங்கள் அரணுக்கு திரும்புகிறோம். Father, we return to the stronghold. உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவோம். We will obey you, Father. எங்களுக்கு இரட்டிப்பான நன்மையை தருவீராக. Give us twofold blessings, dear Lord. இன்றைக்கே தருவீராக. Father, give us today. நீர் அப்படி செய்வதற்காய் நன்றி.
Thank you for you're going to do that. இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே. In Jesus name we ask, dear Father. Amen. Amen. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் ஐக்கியம் சமாதானம் சந்தோஷம் பாதுகாப்பு இனிமேலும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் கூட இருப்பதாக. Amen. ஆமென். Praise God. Amen. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. May God bless you.